குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஒரு 9 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 96 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. காலையில் இருந்தே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஓப்பனிங்கில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு கேப் அப் இருந்தது. அந்த லாஸ்ட் டேவோட அந்த லோவை க்ளோஸாக கிட்ட வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆன மார்க்கெட் 9:15 இருந்து இந்த 9:15 இருந்து இந்த 11 மணி வரையும் மார்க்கெட் நல்லா தாங்க இருந்தது. கரெக்டாக 11 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் 11லேருந்து 2:15 3 மணி 3:30 வரையும் வச்சிங்களேன். அவன் போன ஹைட்டு இது வந்து சென்செக்ஸு. நிஃப்டி 50 வருவோம். இங்கே பாருங்கள், 11 மணி. இந்த 11 மணி வரையும் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. காலையில் இங்கேருந்து ஏறிக்கிட்டே இருந்தான். ஒரு 200 பாயிண்ட் ஏறிட்டான். 11 மணிலேருந்து என்னை பொறுத்தவரையும் 3:30 மணி வரையுமே ஒரே சைட்வே தான். பாருங்கள், தெரியுதா? இதில் என்ன, இங்கேருந்து இப்படியே தான் போயிருக்கு மார்க்கெட். ஒரு யூஸுமே இல்லை. அவன் ஏறினது பாருங்கள் 524. அவன் வந்திருக்க லோ, அவன் போயிருக்க ஹை 580. 524க்கும் 580க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ஒரு 56 பாயிண்ட்டு. இந்த 56 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி முழுக்க எக்ஸ்பைரியை க்ளோஸ் பண்ணானுங்க. இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக 2 பக்கமும் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி சாவடிச்சிருப்பான் ஆப்ஷன் பையர்ஸை. இப்படி போகிறான் இறங்குறான். இதில் கண்டிப்பாக எத்தனை இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும்? இன்றைக்கி எல்லா பக்கமும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் தான் ஆகிருக்கும். இதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் ஏறி போச்சு? பேங்க் செக்டாரில் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது. பேங்கிங் ஏறி இருக்குது. அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. குளோபல் கியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. அப்புறம் எஃப்ஐஎஸ் நேற்று செல்லிங் பண்ணியிருந்தாங்க. டிஐஸ் பையிங்கில் இருக்காங்க. ஷார்ட் கவரிங் ரேலி, அதுதான் லாஸ்ட்டு இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 94 இருந்தது. இது ரன் ஆகும்போது நான் பார்த்தது. இந்த மாதிரி சில காரணத்தால் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சு. பர்டிகுலராக பேங்க் செக்டாரில் இந்த எஸ் பேங்கை தவிர எல்லாமே ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க், எல்லா பேங்க்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், பேங்க் நிஃப்டி 790 பாயிண்ட்டுக்கிட்ட பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இதனால தான் மார்க்கெட்டு ஒரு டவுனே வரல. இன்றைக்கி எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி, ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவ்வளோ பெரிய ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் ஏறும் போது எஃப்ஐ செல் பண்ணாலும் பெரிய வெயிட்டேஜ் உள்ள கம்பெனிஸ் ஏறுது. அதனால் அவங்களால செல் பண்ணாலும் இறங்க அவ்வளோ சக்தி பத்தாது. அதனால் கம்மியாக செல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பத்தாதுக்கு ஐடி, டிசிஎஸ் நல்லா ஏறிச்சு. இன்ஃபோசிஸ் பெரிய லெவலெலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பத்தாதுக்கு ஆட்டோ, எஃப்எம்சிஜி இதெல்லாம் இறங்கலை. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தது. ஓகேங்களா? காலையில் இன்ட்ராடே வெலாட்டிலிட்டி இந்த 9:15 11 மணி வரையும் நான் எப்போவுமே சொல்கிற டைமில் மார்க்கெட் நல்லா ஏறிச்சு. மதியான நேரத்தில் ஃபுல்லாக கன்சாலிடேஷன். கடைசி இந்த 3:15 3:30க்குள்ளே ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் செல் ஆஃப் தான் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக இந்த ரேலி வந்து புல்லிஷ் சம்மந்தமாகவே இருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கான லோவை வரவே இல்லை. கடைசி வரையும் கூட வரவே இல்லை. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் அந்த மோட்டிவேஷன்லேயே இருந்தது. மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ட்ரேடர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த 9:15 11 மணிக்குள்ளே எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் கால் சைடில் இருந்தீங்களோ நீங்கள் கண்ணை மூடிட்டு விட்டுருந்தாவே அது பெரிய லெவல் ப்ராஃபிட் போயிருக்கும். 11 மணிக்கு மேலே 3:30க்குள்ளே யாரெல்லாம் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணிங்களோ எல்லாரையும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஒரு 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேட் செம்ம லாஸு. இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகுன்றது தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன்னா, இது அப்போ ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. தொட்டுட்டு இறங்குன்னு நினச்சேன். இவன் தொட்டுட்டு இறங்கினான். ஃபர்தராக இறங்குன்னு வெயிட் பண்ணேன். அவன் இறங்கலை. சல்லுன்னு மேலே போயிட்டான். சரி, மேலே போயிட்டு இறங்குன்னு வெயிட் பண்ண என்னால் முடியல. 4000 ரூபாய் லாஸ்க்கு போயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு காலே. அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கே பெரும்பாடுபட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 2800 ரூபா பாசிட்டிவில் முடித்தேன். இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியல. ஏன்னா அது எப்போவுமே ஒரு 1300 ரூபா ப்ரோக்கரேஜ் போயிடுன்னு வச்சிங்களேன்.
ஒரு 2800 1300 போச்சுன்னா மீதி 1500 தான் வரும். இன்றைக்கி அவ்வளோ டஃப்பாக இருந்தது ட்ரேடிங். அந்த டஃப்புக்கு காரணம் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான். பெரிய லாஸ் வந்தது தான் மெயின் காரணம். அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போய் 2800 ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தது. 5 ட்ரேடு தான் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஈஸியாலாம் எடுக்க முடியல இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ட்ராடே டைமில் நான் பண்ணது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸும் இருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட்டும் இருக்க மாட்டாங்க. அப்படி ப்ராஃபிட் இருந்தால் மைல்டாக தான் இருப்பாங்க. ஒரு 600 700 தான். ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கால் வந்து பெரிய லெவலில் லாஸு. அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட் பெரிய லெவலில் இல்லை. சென்செக்ஸில் கொடுத்தது வந்து சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன். அதுவும் பெரிய லெவல் ப்ராஃபிட் போல். ஏன்னா அகைன்ஸ்ட் த மார்க்கெட். அதுவும் இந்த கால் கொடுத்தேன் 10 சரி இது கரெக்டாக அந்த இடத்துல அப்போ ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. சரி கட் பண்ணும் இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணால் அப்படியே சல்லுன்னு மேலே ஏறிடுமா. அதில் ஒரு இந்த கால் இல்லைங்க, சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த இடம் 12 இது வந்து 10 இது 12. இந்த 12 கால் கொடுத்தேன். அது பாருங்கள், அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி அப்படியே இறங்குச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல வேளை இறங்கிட்டான். அதனால் மினிமம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்தாச்சு. அதனால் இந்த ஒரு கால் இதில் பெரிய லெவல் ப்ராஃபிட்டும் இன்றைக்கி இல்லை. சென்செக்ஸில் மிஞ்சி போனால் ஒரு 1100 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஒரே கால். அந்த ஒரு கால் லாஸ்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டான். தெரியுதுங்களா இந்த இடம்? ஏறி அப்படியே இறங்கிடுச்சு. இந்த இடம் அப்படியே ஏறி இறங்கிட்டான். ஸோ இதுதான் இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட் யாரும் பண்ண முடியல. காரணம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேலேயே இருந்தது. நான் கால் எடுத்ததுக்கப்புறம் சைட்வேல இருந்தது. எடுத்த ஒரு காலும் ஸ்டார்டிங்லேயே பெரிய லாஸ் போனதுனால ப்ராஃபிட் பெருசாக பண்ண முடியல. இன்றைக்கி எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் க்ளோசிங் அந்த பிரேக் அவுட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் காலையில். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடருக்கு வந்து ட்ரெண்டு கண்டினியூவேஷன் சிக்னல்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருந்தது. கரெக்டாக பிடிச்சிருக்கலாம். அதாவது ஒரு டாப்பை பிடிச்சி ஒரு பாட்டத்தை பிடிச்சி ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து லாஸ்ட் ஹவர் மொமெண்டம் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுவை இன்றைக்கி இதுதான் நான் இன்றைக்கான இன்ட்ராடேயில் ட்ரேடர்ஸ் பார்த்துருந்தா இதில் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? கேப் அப் இருக்குமா, கேப் டவுன் இருக்குமா, அதோட பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டு இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு தெரியும். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. சென்செக்ஸில் ஒரு கால், நிஃப்டி 50ல் 5 கால் இருந்தாலும் பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ண முடியல. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் வந்து ஒரு 5 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. S&P 17 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் 64 பாயிண்ட் மைனஸு. இப்போ ட்ரேட் ஆகிற FTSE 16 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. CSE 40 11 பாயிண்ட் மைனஸு. டேக்ஸ் 104 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நிக்கி 525 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஆங்சங் 126 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஷாங்காய் வந்து 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம BSE சென்செக்ஸ் வந்து 212 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. NSE நிஃப்டி 212 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. BSE சென்செக்ஸ் 753 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. STI 11 பாயிண்ட்டு. காஸ்பி 170 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. $, அதே ரேஞ்சில் இருக்குது. நம்ம USD INR இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு குறைஞ்சிருக்கு, லிட்டில் பிட் குறைஞ்சிருக்கு, ஒரு $14 அவுன்ஸு. சில்வரு குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் 88 இருந்தது, இப்போ 89 இருக்குது. அப்போ பிரெண்ட் எவ்வளோ இருக்குது? பிரெண்ட் அதே 95.15 இருக்குது. நேற்று 94 என்னமோ பார்த்தோம். அது அங்கேயே சஸ்டைன் ஆகிறதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒருக்கெல்லாம் செக் பண்ணலாம். டவ் ஃபியூச்சர் 288 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா நாஸ்டாக் ஃபியூச்சர் 124 பாயிண்டில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவிட்டி அப்படியே கண்டினியூஸாக மார்க்கெட்டில் இருந்ததுன்னா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் இதே லெவல்லையே சஸ்டைன் ஆகிருந்தா மார்க்கெட் அகைன் ஒரு US மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் நோக்கி போகும். ஏன்னா நேற்று அவன் இறங்குறது அவ்வளோ பெரிய இறக்கம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட்டு, இவன் ஒரு 17 பாயிண்ட்டு, இவன் ஒரு 64 பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த க்ரூட் ஆயில் விலை இதே லெவலில் இருந்து
யூஎஸ் மார்க்கெட் நல்லபடியாக புல்லிஷாக இருந்தால் நாளைக்கு அகைன் நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஒரு புல்லி சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா RSI 14ல் செக் பண்ணால் 50 அபோவ்க்கு மேலே போயிடுச்சு. RSI 56 கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக ஒரு புல்லி சிக்னல் நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக 25,000 நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய வியூவு. இது சென்செக்ஸு. நாளைக்கான சென்செக்ஸ் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது ஒரு பேஸ் லைனு 79,278 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 79,273. ஒரு 5 பாயிண்ட்டு தான் மைனஸில் இருக்குது. அது பரவாயில்ல. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 79,482. இது ஃபஸ்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 79,684. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா மூணாவது சப்போர்ட்டு ரொம்ப லாங்காக இருக்குது. 79,985 இருக்குது. ஸோ இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸ்க்கு போதும். இல்லை யூஎஸ் மார்க்கெட் பெரிய லெவலில் டவுன் ஆகி முடியுது, க்ரூட் ஆயிலெலாம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 78,987. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா 78,722. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 78,435. எல்லாம் ரொம்ப லாங் 300-400 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் தள்ளி இருக்குது. ஏன்னா அவன் ஏற்றம் ஒரு நாள் இன்ட்ராடேலேயே இவ்வளோ ஏறினா சப்போர்ட் அங்கே தான் வரும். அதனால் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இது தான். ஓகேங்களா. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது ஒரு பேஸ் எங்கே இருக்குன்னா 24,580 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,576 காட்டுறான். ஸோ ஒரு 4 பாயிண்ட்டு தான் வித்தியாசமாக இருக்குது. சரி, அது பரவாயில்ல. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,634. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,685. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,737. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். அவ்வளோ தொலைவு போகிறதுக்கு கஷ்டம். பார்ப்போம். இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பெரி ஒரு வழியாக முடிஞ்சுது. இந்த வீக்லி எக்ஸ்பெரி பாருங்களேன், எப்போவுமே நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பெரி பாசிட்டிவாகவே முடியும். இந்த கம்மிங் தேர்ஸ்டே சென்செக்ஸ் இருக்குல்ல, அதை பாருங்களேன், அது மைனஸில் தான் முடியும். நல்ல வேலை இது இப்போ ஞாபகம் வந்து பார்ப்போம். இது இங்கே வந்துடுவோம் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இந்த பேஸுக்கு கீழே இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,524. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்தால் பார்த்திங்களா, 11 மணிலேருந்து அந்த சப்போர்ட்டு எடுக்கும். அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா அதுக்கப்புறம் 24,465 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இது 24,392. அதையும் உடைச்சதுன்னா 24,330. இந்த 4 சப்போர்ட் வந்து நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் காட்டியிருக்க ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பிலீவ்லாம் பண்ணவே கூடாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தான் நீங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த லைன்ஸ் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பிளைண்டாக இந்த லைன்ஸை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணால் முழுக்க பண இழப்பு அபாயம் ஏற்படுறதுக்கான 100% இருக்குது. ஓகேங்களா. இது என்னுடைய பர்பஸ்க்காக நானும் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்றதுனால என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை நான் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸை நான் பிளைண்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி பல வாட்டி சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு தான் இந்த லைன் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடியெல்லாம் இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமா? 9லேருந்து 11 மணிக்குள்ளே பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ஆன்சர் 11 மணிலேருந்து 3:15க்குள்ளே பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப டஃப்பு. ஏன்னா மார்க்கெட்டு இறங்கினான். அதை கடைசி 3 மணிக்கு ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி போயிட்டு மறுபடியும் இறங்குச்சு. 3:15க்கும் மறுபடியும் அதே லெவல் போயிட்டு மறுபடியும் இறங்கிடுச்சு. ஸோ டோட்டலாக இந்த 45 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. இதில் பாதி பேரை கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி முடிச்சு கட்டிருப்பான். இன்றைக்கி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மார்க்கெட்டில்.
ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்றதுக்காக இல்லை, ப்ராஃபிட் பண்ணேன், பெரிய லெவலில் இல்லை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கெட் பாருங்களேன், 11 மணிலேருந்து ஏதாவது ஒன்று உடச்சி வரணும், இல்லைன்னா இதையாவது உடச்சி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் நிற்க வைக்கணும். எதுவுமே இல்லாமல் இங்கேயே போட்டு அரைன்னு அரைச்சிட்டான் சைடு வேலையே. அப்போ இதிலெல்லாம் யார் ப்ராஃபிட் பண்ணியிருப்பா? ஆப்ஷன் செல்லர் தான் பண்ணியிருப்பாங்க. வேறு வழியே இல்லை. அவங்களுக்கான வாய்ப்பு தான் இந்த 11 மணிலேருந்து இந்த 3 மணி வரையும், 2:45 வரையும் அவங்களுக்கான மார்க்கெட்டாக தான் இருந்தது. 45 பாயிண்ட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். பட் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது, புல்லிஷ் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. RSIயில் 1 டே கேண்டிலில் வச்சு பார்த்தீங்கன்னா RSIயில் பார்த்தீங்கன்னா 60 கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லிஷ் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இந்த 25,200 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. 1 டே கேண்டிலில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் பாருங்கள், RSI 14ல் 60 கிட்டே இருக்கான். அதை வச்சு சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.